සුබ උදෑසනක්. எல்லோருக்கும் காலை வணக்கம். මේ උදෑසන මට ඉමහත් ගෞරවයක්ව තිබෙනවා ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනය ගේන්න. இந்த காலை நேரத்திலே எனக்கு ஒரு பெரிய கௌரவமா இருக்கிறது உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவதை குறித்து. මට මං හිතන්නේ අපේ සහෝදර කිව්වා අවුරුදු 4මාරක් අපි දුබයි දේශයේ සේවය කරා. நாங்கள் 4.5 வருடங்கள் நாங்கள் துபாய் தேசத்திலே நாங்கள் ஊழியம் செய்தோம். ඉතින් මම මගේ සේවයේ අවුරුදු 33 වෙනි අවුරුද්ද. என்னுடைய 33வது வருடம் என்னுடைய ஊழியத்திலே 33 வருடங்களிலே මමත් මගේ බහාරයාවක් අපි විවිධ ආකාර සේවයන් කරලා තියෙනවා. நானும் என்னுடைய மனைவியும் அநேக வித்தியாசமான ஊழியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். හැබැයි දුබයි දේශයට ගියාම අපි පළවෙනි වතාවට සභාවක් ආරම්භ කරලා බිඳුවෙන් ආරම්භ කරලා ගොඩනගන ඒ අනර්ග සේවය දෙවියන් වහන්සේ අපිට බාර දීලා තිබෙනවා. நாங்கள் துபாய் தேசத்துக்கு சென்றதுக்கு பின்பதாக ஒரு சபையை ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அதை வளர்ச்சியடை செய்வதற்காக அதை வளர வைப்பதற்காக கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். ඉතින් මට මතකයි මම ගිහිල්ලා සති 3ක් විතර මට හම්බ වෙන්න ඕනේ කියලා හිටපු එක්කෙනෙක් දෙන්නෙක් ඒ අයවත් හම්බ වෙන්න බැරි වුණා. ஆகவே நான் சென்று 3 கிழமைகள் நான் சந்திக்க வேண்டும் என்றிருந்தவர்கள் கூட எனக்கு சந்திக்க முடியாமல் போனது. හැබැයි මම යාඥා කර මට අවස්ථාව ලැබුණා මගේ ඥාති පුතෙක්ගේ ගෙදර ඉන්න. ඉතින් මම ඒ කාමරේ ඉඳන් තනියම මම යාඥා කරා. ஆகவே அங்க சென்றதுக்கு பின்பதாக என்னுடைய உறவினர் ஒருவருடைய மகனுடைய வீட்டிலே ஒரு அறையிலே இருந்து நான் ஜெபித்தேன் அதற்காக. යාඥා කළා කිව්වා ස්වාමිනී මමවත් දන්නේ නැහැ ඇයි ඔබ වහන්සේ මාව මෙතනට එව්වේ කියලා. நான் ஜெபித்தேன் ஆண்டவரே எனக்கு தெரியாது ஏன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. හැබැයි මම දන්නවා ඔබ වහන්සේ නොදැන නෙමෙයි මම මෙතන ඉන්නේ කියලා. ஆனா நான் அறிந்திருக்கிறேன் நீர் அறியாமல் நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. මට කියන්න ස්වාමිනී මොකක්ද ඔබ වහන්සේට මගෙන් වෙන්න ඕනේ මේ දේශේ කොහොමද මම ඔබගේ සභාව ගොඩනගන්නේ. நீர் சொல்லும் ஆண்டவரே இந்த தேசத்திலே நான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் நான் எப்படி சபையை வளர்க்க வேண்டும் என்று நீங்க சொல்லும் ஆண்டவரே. මට දෙවියන් වහන්සේගේ හඬ පැහැදිලිව ඇසුණා. எனக்கு தேவனுடைய சத்தம் தெளிவாக கேட்டது. දෙවියන් වහන්සේ කියපු දේ තමයි මගේ පුත්‍රයෝ උඹ මගේ හදවතට එකඟ වූ සභාවක් ගොඩනගන්න මම ඔබ කැඳවලා තියෙනවා. ஆண்டவர் சொன்ன காரியம் நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதான ஒரு சபையை நீங்க ஆரம்பிக்க போகிறாய் என்று சொல்லி. මට මතකයි මම යම් කෙනෙක් එක්ක පොඩ්ඩක් කතා කරා දුරකථනයෙන් පොඩි නිකන් විස්තරයක් දැනගන්න. මොකද දුබයි රට ගැන සභාවල් ගැන මම ඇත්තටම සමහර දේවල් අධ්‍යයනය කරා ඇරෙන්න ලොකු දෙයක් දැනගෙන හිටියේ නැහැ. ஆகவே நான் ஒரு அங்க இருக்க நபரோடு கூட நான் கொடுக்கல் வாங்கல் செய்தேன். அங்க துபாய் தேசத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய சபைகளை அறிந்து கொள்வதற்காக நான் சில ஆய்வுகளை செய்தேன். ඉතින් එක පුද්ගලයෙකුට මම කතා කරා ෆෝන් එකෙන් කතා කරලා පොඩ්ඩක් කතා කරනකොට ඌ මගෙන් ඇහුවා ඇයි ඔයා දුබයි වලට ආවේ කියලා. ஆகவே ஒரு சகோதரனோடு கூட இதை குறித்து நான் கதைத்துக் கொண்டிருக்கும் போது அவரிடம் கேட்டார் ஏன் நீங்கள் துபாய் தேசத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லி. මම කිව්වා මම දුබයි වලට ආවේ සභාවක් ආරම්භ කරන්න කියලා. நான் சொன்னேன் நான் வந்தது ஒரு சபையை ஆரம்பிப்பதற்காக. ඌ මට කිව්වා දුබයි වල සභාවල් 700ක් විතර තියෙනවා. அவர் சொன்னார் துபாயிலே 700 சபைகள் இருக்கிறது. තව එක සභාවක්නේ. இன்னொரு சபைதானே. අනිත් වචනෙන් ඔහු කිව්වේ මේ ඉතින් 700ක් ඇතුලේ තව එක සභාවක් තමයි ඔක මහ ලොකු දෙයක් නෙවෙයි. அவர் சொன்னார் 700 சபைகள்ல இதுவும் ஒன்றாக இருக்க போகிறது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. එදා ඒ කෝල් එකෙන් පස්සේ මම දන ගහලා ඊට වඩා යාඥා කරා. அந்த காலுக்கு பின்பதாக நான் இன்னும் முழங்கால் படிட்டு ஜெபித்தேன். යාඥා කළා ස්වාමින් වහන්සේට කිව්වා ස්වාමිනී මට ඕනේ නෑ 700න් එකක් වෙන්න. நான் சொன்ன ஆண்டவரிடத்தில் எனக்கு 700 சபைகளில் ஒரு சபையாக எனக்கு வேண்டாம். මට ඕනේ නෑ 700න් තව එකක් වෙන්න. எனக்கு தேவையில்லை அந்த 700ல இன்னொன்றாக மாறுவதற்கு. මට ඕනේ ඔබ වහන්සේ මග පෙන්වන දර්ශනය ඒ අනුව ඔබේ සභාව ගොඩනගන්න. எனக்கு தேவை நீர் காட்டும் அந்த தரிசனத்திலே நீர் விரும்புகிறதான ஒரு சபையை உருவாக்குவதற்கு. ඉතින් එතකොට දෙවියන් වහන්සේ මට කිව්වේ මගේ හදවතට එකඟව ගමන් කරන්න පුළුවන් සභාවක් ගොඩනගන්න. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் என்னுடைய இருதயத்தோடு கூட இணைந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சபையை கட்டி எழுப்பும்படியாக. එක දෙයක් ඉගෙන ගත්තා. நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். එක දෙයක් හැම සතියේ සභාවේ සෙනගට කිව්වා. ஒவ்வொரு கிழமை நான் அந்த சபை ஜனங்களுக்கு கூறினது ඒක තමයි ඔබ මේ 700න් තව එක සභාවක් නෙවෙයි. அதுதான் நீங்கள் இந்த 700 சபையிலே இன்னும் ஒரு சபை அல்ல. ඔබ පවුලක්. நீங்கள் ஒரு குடும்பம். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා දෙවියන් වහන්සේ කැඳවන උන්වහන්සේගේ දරුවෝ සිටින පවුලක්.
தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்களை தெரிந்தெடுத்து உங்களை அழைத்திருக்கிறதான அவருடைய பிள்ளைகள் இருக்கிறதான ஒரு குடும்பம். සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය මේක මගේ දේශනාව නෙවෙයි මට මග පෙන්වීමක් තිබෙනවා ඔබට මේක කියන්න. இது என்னுடைய பிரசங்கம் அல்ல பிரியமானவர்களே, ஆனால் என்னுடைய ஆவியிலே வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் இது பகிர்ந்து கொள்ளப்படும்படியாக. අද දවසේ වාඩි වෙලා ඉන්න ඔබ මේ නුවර නගරේ තිබෙන මන් දන්නේ සභාවල් කීයක් තිබෙනවද කියලා ඒ සභාවල් අතරින් තව එක සභාවක් නෙවෙයි. எனக்கு தெரியாது இந்த கண்டியிலே எத்தனை சபைகள் இருக்கிறது என்று சொல்லி இங்க இருக்கிற சபைகளில் நீங்களும் ஒரு சபை என்பது அல்ல. මේ නගරයත් මේ දේශයත් වෙනස් කරන්න ඔබ දෙවියන් වහන්සේ එකතු කරලා තියෙන පවුලක්. இந்த நகரத்தையும் தேசத்தையும் மாற்றுவதற்காக தேவன் தெரிந்தெடுக்கிறதற்கான ஒரு குடும்பம். ඒ සමහරලාට අපි එනවා අපි වාඩි වෙනවා අපි අපේ දකුණු පැත්තේවත් වම් පැත්තේවත් ඉන්න ඇත් එක්ක අපි කතාවක්වත් නැහැ අපි ආපහු ගෙදර යනවා. சில நேரத்திலே நாங்கள் சபைக்கு வருகிறோம், வலதுபுறமோ இடதுபுறமோ இருக்கிறவர்களோடு கதைப்பதில்லை, நாங்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறோம். ඒක පවුලක් නෙවෙයි. அது ஒரு குடும்பம் அல்ல, ඒක නම් ලකුණු කිරීම. அது ஒரு பெயர் சேர்க்கிறதான ஒரு காரியம். ඉදට ඇවිල්ලා සමහර අය නම ලකුණු කරලා යනවා. சில பேர் வந்து அவருடைய பெயரை பதிவு செய்து விட்டு செல்வார்கள். එවැනි අය සමග දෙවියන් වහන්සේට නගරයක් වෙනස් කරන්න බෑ. அப்படியாப்பட்டவர்களோடு ஒரு நகரத்தை மாற்ற முடியாது தேவனால். එවැනි අය සමග දෙවියන් වහන්සේට දේශයක් වෙනස් කරන්න බෑ. அப்படிப்பட்டவர்களோடு தேவனுக்கு முடியாது தேசத்தை மாற்றுவதற்கு. එවැනි අය සමග දෙවියன் වහන්සේට බලපෑමක් ඇති කරන්න බෑ. அப்படியாப்பட்டவர்களோடு ஒரு தாக்கத்தை தேவனுக்கு உண்டு பண்ண முடியாது. දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවලා තිබෙන්නේ බලපෑමක් ඇති කරන්න මේ නගරේ. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அந்த நகரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. ඒකයි මම හැම වෙලේම කොහේ නැගිට්ටත් දේශනා කරනවා. මම කියන්නේ එකිනෙක කෙනාත් එක්ක කතා කරන්න. ஆகவேதான் நான் எல்லா இடத்திலும் சொல்லுகிற காரியம் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசுங்கள். දේශකයා කොහොමද දේශනා කුඩුවේ පිටිපස්සේ ඉඳන් කතා කරනවා. உங்களுக்கு பின்பதாக இருந்து பிரசங்கிக்கிறவர் எப்பொழுதும் பிரசங்கிப்பார். හැබැයි වඩා බලවත්කම තිබෙන්නේ ඔතන ඔබ අතර. ஆனால் மிக வல்லமையான காரியம் இருக்கிறது உங்கள் நடுவிலே. බලවත්කම තිබෙන්නේ ඔබේ සම්බන්ධතාවයන් තුල. மிக வல்லமையான இருக்கிற காரியம் உங்களுடைய தொடர்புகள் மத்தியிலே. වඩා බලවත්කම තිබෙන්නේ ඔබ පවුලක් හැටියට රැස් වුණාම ඔබ එළියට ගියාම ඔබ ඇති කරන වෙනස. நீங்கள் குடும்பமாக இருக்கும்போது தான் வல்லமையான காரியம் நடந்து நீங்கள் வெளியிலே செல்லும் போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, අපි මිනිත්තුර නැගිටිමු. நாங்கள் ஒரு நிமிடத்துக்கு நாங்கள் எழுந்திருப்போம். දැන් මම ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. நான் இப்பொழுது உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், පොඩ්ඩක් ඇවිදින්න. கொஞ்சம் நடங்கள். තුන් දෙනෙකුට හලෝ කියන්න. 3 பேருக்கு ஹலோ என்று சொல்லுங்கள். කතා කරලා නැති කෙනෙක් නම් කතා කරලා නම දැනගන්න. நீங்கள் கதைக்காத ஒருவர் என்று சொன்னால் அவரை கண்டு கதைத்து பெயரை தெரிந்து கொள்ளுங்கள். ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதியுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා කියනකොට ඒකේ බලය තියෙනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது அதில் வல்லமை இருக்கிறது. ඇවිදින්න හැමෝම ඇවිදින්න. எல்லாரும் நடந்து நீங்கள் கதையுங்கள். ඇවිදලා වැඩි වෙලා ගන්න එපා. නමුත් වචනයක් දෙකක් කතා කරන්න ආශිර්වාද කරන්න සුබ පතන්න ඊට පස්සේ ඇවිල්ලා වාඩි වෙන්න. அநேக நேரம் எடுக்காமல் நீங்கள் அவர்களோடு கதைத்து அவர்களை வாழ்த்தி நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். කාටවත් වාඩි වෙලා ඉන්න බෑ. யாருக்கும் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்க முடியாது. හරි ඔබ ආශිර්වාද කරන වචනයක් දෙකක් කතා කරන නම දැනගත්තා නම් ඇවිල්ලා වාඩි වෙන්න. நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களை பெயர்களை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளலாம். නැත්තම් මන් දන්නවනේ අපේ ලංකාවේ සෙනග இல்லாவிட்டால் எங்களுக்கு தெரியும் தானே இலங்கை ஜனங்களை குறித்து. දේවල් දෙයකට හරි දක්ෂයි. 2 காரியங்களுக்கு மிக திறமையானவர்கள், කතා කරන්නයි කණ්ඩයි. சாப்பிடுவதற்கும் கதைப்பதற்கும். මේක හරි ප්‍රීතිමත් දෙයක්. இது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். මේක අතපසු කරන්න එපා. இதை நீங்கள் பின்னோக்கி விட வேண்டாம். අපි දේශනාවට සවන් දෙනවා, අපි ආඥා කරනවා, අපි නමස්කාරයත් එක්ක සම්බන්ධ වෙනවා. ඒ ඔක්කොම අපිට අවශ්‍යයි. நாங்கள் பிரசங்களை கேட்கிறோம், நமஸ்காரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், இவை எல்லாவற்றையும் செய்கிறோம், அது முக்கியம். ඒහා සමානව අත්‍යවශ්‍යයි සහභාගිකම. அதுக்கு சமமாக முக்கியமான காரியம் இந்த ஐக்கியம். ඒහා සමානව අවශ්‍යව තිබෙනවා දේව රාජ්‍ය පවුලක් හැටියට හිටගන්න එක. அதுக்கு சமமாக நான் ஒரு குடும்பமாக நாங்கள் நின்று கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம். සම්බන්ධතාවයන් ඉතාම වැදගත්. தொடர்புகள் உறவுகள் மிக முக்கியமானதா இருக்கிறது. ඉතින් මේ උදෑසන ஆகவே இந்த காலை வேளையிலே මම යාඥා මට එන්න අවශ්‍යයි කියලා ඒ පණිවිඩය ලැබුණම මම යාඥා කරා. நான் இங்க வர வேண்டும் என்றுதான அந்த வர வேண்டும் என்று சொல்லும்போது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். සාමාන්‍යයෙන්
පණිවිඩයක් පිළියෙල කරනකොට சாதாரணமாக ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது සමහරවිට මගේ හදවතට පෙළඹවන දේ මත මම දේශනාව ගොඩනගනවා. என்னுடைய இருதயத்திலே உணரப்படுகிற காரியங்களின் நிமித்தமாக நான் பிரசங்கத்தை எடுப்பேன். සමහර අවස්ථාවල් වල சில சந்தர்ப்பங்களில் දෙවියන් වහන්සේ මට පැහැදිලිව කියනවා මේක තමයි ඔයා කතා කරන්න ඕනේ කියලා. தேவனோடு கூட பேசுவார், இதைதான் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி. හැබැයි පහුගිය කාලේ දෙවියන් වහන්සේ මට පණිවිඩයක් දුන්නා මම ඒක තැන් කීපයකම කතා කරා. ஆனால் கடந்த நாட்களிலே தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார், அதை நான் அநேக இடங்களிலே பகிர்ந்து கொண்டேன். මම කල්පනා කරනකොට ඒ පණිවිඩය මම ඔබත් එක්කත් බෙදා ගන්න ඕනේ කියලා நான் தியானிக்கும் போது உங்களோடும் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி දෙවියන් වහන්සේ කිව්වා නැහැ. தேவன் சொன்னார், இல்லை මෙන්න මේ දෙයි ඔබ කතා කරන්න ඕනේ இல்லை, நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி මේ සභාවට. இந்த சபைக்கு. දැන් ඒ නිසා මම මේ සභාවේ කතා කරන පණිවිඩය සහ අනිත් සිංහල දේවමය ඉංග්‍රීසි දේවමය කතා කරන පණිවිඩය වෙනස්. ஆகவே நான் இந்த தமிழ் சபையிலே பேசுகிறதான இந்த தேவ செய்தியும் எங்களுடைய ஆங்கில சிங்கள சபையிலே பேச போகிறதான தேவ செய்தியும் வித்தியாசமானது. අද මම ඔබට කියන එක දෙවියන් වහන්සේ මට ඔබට කියන්න කියලා කියපු කාරණාව. நான் தேவன் எனக்கு உங்களுக்கு கூற சொன்னதான சில காரியங்களை உங்களோடு சொல்ல போகிறேன். හැබැයි ඔබට දෙවනි තුන්වෙනි දේශනාවත් අහගන්න ඕනේ නම් කමක් නැහැ අනිත් දේවමයන් වලටත් එන්න පුළුවන්. ஆகவே உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் மற்ற பிரசங்கங்களையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது மூன்றாவது ஆராதனைகளே பங்கு பெறலாம். අද මේ ස්ථානයේ සිටව දෙවියන් වහන්සේ මට මේකයි කිව්වේ මට පීඩාවෙන් දුක් විඳින මිනිස්යන්ව නිදහස් කරන්න ඕනේ. தேவனுக்கு ஒரு கதைத்த ஒரு காரியம் பாடுகளிலே இருக்கிறதான கஷ்டப்படுகிறதான நபர்களை விடுதலையாக்கும்படியாக මේ ස්ථානයේ සිටිනවා බොහෝ කාරණාවල් නිසා පීඩාවට ලක් වෙච්ච අය. இந்த இடத்திலே அநேகம் பேர் இருக்கிறார்கள், பாடுகளின் நிமித்தமாக முகம் கொடுத்தவர்கள். සමහරට රෝගයක් වෙන්න පුළුවන්. சில நேரத்திலே ஒரு நோயா இருக்கலாம், සමහරට රැකියාවේ ප්‍රශ්නයක් වෙන්න சில පුළුවන්. நேரத்திலே தொழிலிலே ஒரு பிரச்சனை இருக்கலாம், විවාහයේ ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. திருமணத்திலே ஒரு பிரச்சனை இருக்கலாம், දරුවන් සමග සම්බන්ධතාවයේ ගැටලුවක් වෙන්න පුළුවන්. பிள்ளைகளோடு அந்த உறவிலே ஒரு பிரச்சனை இருக்கலாம், තනිවීම වෙන්න පුළුවන්. தனிமையாகுதல் இருக்கலாம், ආර්ථික ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், ප්‍රතික්ෂේප වීමක් වෙන්න පුළුවන්. தனிமைப்படுத்தப்படுதல் புறக்கணிக்கப்படுதலா இருக்கலாம். නැත්තම් සමහර අය අතීතයේ වෙච්ච අසමත්කම් වලින් ගැලවෙන්න බැරුව පීඩාවට ලක් වෙලා වෙන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் கடந்த நாட்கள் நடந்த சம்பவங்களுக்கு கூடாக பாடுகள் மத்தியிலே கடக்கிறவர்களா இருக்கலாம். මේ උදෑසන இந்த கால நேரத்திலே මාබට කතා කරන්න යන්නේ හාස්කමක් ගැන නෙවෙයි. இந்த காலவேளையில் நான் கதைக்க போவது ஒரு அற்புதத்தை குறித்து அல்ல. මාබට කතා කරන්න යන්නේ ඒ සුවය ඒ හාස්කම ලබා ගන්නට පුළුවන් ක්‍රමය ගැන. நான் இந்த காலவேளையில் உங்களோடு பேச போகிற காரியம் அந்த சுகத்தை அந்த அற்புதத்தை பெறப்போகிறதான வழிகளை குறித்து. මගේ මාතෘකාවේ කියනවා පීඩාවේදී සුවය ලැබීමේ මාර්ගය. ஆகவே என்னுடைய தலைப்பிலே இருக்கிறது பாடுகளிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகள். පීඩාවේදී සුවය ලැබීමේ මාර්ගය. பாடுகளிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகள். අපි කියවන්නට යනවා මාක්ස් සුභාරංචියේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදයේ සිට 34 වෙනි පදය දක්වා நாங்கள் வாசிக்க போகிறோம். மாற்கு 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல் தொடக்கம் 34வது வசனம் வரைக்கும். ඉන්නවද දෙමළ භාෂාවෙන් කියවන්න? நாங்கள் ஒருவர் வாசிப்போமா வார்த்தை? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்தது அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
දැන් මේ කොටස ගොඩක් දෙනෙක් පාවිච්චි කරන හාස්කම් මෙහෙයවන් වල දේශනා කරන්න. இந்த பகுதியை அநேக சுகமளிக்கும் ஆராதனைகளிலே பயன்படுத்துவார்கள். මම ඔබට අර පෙර කිව්වා වගේ නැවත කියනවා මම ඔබට හාස්කමක් ගැන නෙවෙයි කතා කරන්නේ. ජීවිතයේ පීඩාවල් වලින් නිදහස් වෙන්න අපිට අල්ලගන්න පුළුවන් ප්‍රතිපත්ති තුනක් ගැන. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது அற்புதத்தை குறித்தது அல்ல, இந்த பாடுகளிலிருந்து எங்களுக்கு வெளியிலே வருவதற்கான 5 வழிமுறைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். මෙතන වෙන්නේ මොකක්ද කියන එක ගැන අපි පොඩ්ඩක් අපේ මනසට ඇතුල් කරගමු. ஆனால் இந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சற்று மனதுக்கு எடுத்துக்கொள்வோம். 12 අවුරුද්දක් මහලේ රෝගය ඇතිව සිටි ස්ත්‍රියක්. 12 வருடங்களாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. 12 අවුරුද්දක් කියන්නේ ඇගේ ජීවිතයේ හොඳ කාලයක්. அந்த 12 வருடங்கள் என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில மிக அருமையான நாட்கள். ඒතර කියනවා ඇය වෙදුන්ගෙන් බොහෝ දේ විඳ නොයෙක් වෙදුන්ගෙන් බොහෝ දේ විඳ තමා සතු සියල්ල වියදම් කළ නමුත් කිසි පළක් නොලැබ වඩා අමාරුවට පැමිණියාය. அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று சொல்லி. දැන් මහලේ රෝගය ඒක ගැන පොඩ්ඩක් අපි දැනගන්න අවශ්‍යයි. இந்த உதிரத்தின் ஊரல் என்கிறதான இந்த ஒரு நோயை குறித்து நாங்கள் அறிந்து கொள்வது தேவை. විශේෂයෙන් දැන් නම් මේකේ තරම් ලොකු ප්‍රශ්නයක් නෙවෙයි. விசேஷமாக இப்பொழுது என்று சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. නමුත් මේ යේසුස් වහන්සේ කාලේ මේ සමාජයේ මේ සංස්කෘතියේ ලේ යාමේ ලේ පිටවීමේ රෝගයක් තිබුණා නම් ඒක හරිම අමාරු කාරණාවක්. ஆனால் இயேசுவுடைய நாட்களிலே இப்படியாப்பட்ட ஒரு நோய், அதாவது இரத்தம் வெளியேறுகிறதான ஒரு நோய் இருக்கும் என்று சொன்னால் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நோயா இருக்கிறது. මේ ස්ත්‍රියට සමාජයට යන්න බෑ. இந்த ஸ்திரீக்கு சமூகத்துக்கு செல்ல முடியாது. සමහර වෙලාවට දේව මාලිගාවට යන එකෙන් නැත්තම් නමස්කාරයෙන් තහනම් කරනවා. சில நேரங்களிலே நமஸ்காரம் செய்வதற்கு இல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்வதற்கு தடை செய்வார்கள். ප්‍රතික්ෂේප වෙනවා. அவரை புறக்கணிப்பார்கள். සමහරවිට කුෂ්ඨ රෝගය හා සමානව මෙවැනි රෝග තිබුණ අයට සලකනවා. சில நேரங்களிலே குஷ்டரோகம் இருந்தவர்களுக்கு ஒப்பாக இவர்களை மதிப்பார்கள். අපවිත්‍රයි කියලා සලකනවා. அவர்களை அசுத்தமானவர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். ස්පර්ශ කරන දේවල් පවා අපවිත්‍රයි කියලා සලකනවා. அவர்கள் தொடுகிறவைகள் கூட அசுத்தம் என்று சொல்லுவார்கள். එවැනි ප්‍රතික්ෂේප වීමක් තමයි මේ ලේ අස්වාභාවික ලෙස ලේ පිටවීමේ රෝගය තිබෙන අයට සලකන්නේ. இப்படியாப்பட்ட ஒரு மிக புறக்கணிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இந்த உதிரத்தின் ஊரல் காணப்படுகிறதான நோயை உடையவர்களுக்கு காணப்படும். වචනේ කියනවා මේ ස්ත්‍රිය තමා සතු බොහෝ නොයෙක් වෙදුන්ගෙන් බොහෝ දේ විඳ. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று சொல்லி. මේ කාලේ දැන් වගේ වෛද්‍ය ක්‍රමය නැත්තම් වෛද්‍ය විද්‍යාව එතරම් දියුණු වෙලා තිබුණෙත් නැහැ. இந்த நாட்களை போல அந்த நாட்களிலே அவ்வளவாக இந்த வைத்திய துறைகள் வளர்ந்திருக்கவில்லை. මේ සංස්කෘතිය නැත්තම් මේ සමාජයේ හිටියා මේ ග්‍රීක වෛද්‍ය ක්‍රම ගැන ඉගෙන ගත්ත සමහර අය විශේෂඥ නොවේ. இந்த சமூகத்தில் இருந்தார்கள், அந்த கிரேக்க முறையிலே அவர்கள் சில வைத்திய காரியங்களை படித்தவர்கள். ඒ වගේම යුදෙව් වෛද්‍ය විද්‍යාව යාන්තම් ඉගෙන ගත්ත අය. அதே போல யூத சில வைத்திய முறைகளை படித்தவர்கள். මේ ගැන මම පොඩ්ඩක් හොයලා බැලුවා. ஆகவே நான் இதை குறித்து சற்று தேடி பார்த்தேன். පොඩ්ඩක් හිතන්න පුළුවන් මේ ස්ත්‍රිය ගැන මේ දේ මම ඔබට කියනකොට. நான் சற்று எங்களுக்கு சிந்திக்க முடியும் இந்த ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது. විශේෂයෙන් යුදෙව් වෛද්‍යවරු, விசேஷமாக யூத வைத்தியர்கள், ඔවුන් පාරම්පරික වෛද්‍යවරු, அவர்கள் பாரம்பரியமான வைத்தியர்கள். ඔවුන් එතරම් ඉගෙන ගන්නේ නැහැ වෛද්‍ය විද්‍යාව ගැන. அவர்கள் அவ்வளவாக இந்த வைத்திய துறையை குறித்து கற்க மாட்டார்கள். ඉතින් බොහෝ වෙලාවට ஆகவே அநேக நேரங்களிலே ඔවුන් මනුෂ්‍යයන් ගැන තමන්ගේ වෛද්‍ය දැනුම අත්හදලා බලනවා. சில நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய கைகளிலே அந்த வியாதிக்கான நோய்க்கான மருந்தை அவர்கள் செலுத்தி பார்ப்பார்கள். දැන් සමහරට අපි දන්නවා අපි ස්පිතාලයකට ගියාම சில நேரத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது අපි කවුරු හරි වෛද්‍යවරයෙක්ව කන්සල්ට් කරලා තමයි යන්නේ. நாங்கள் செல்லுவோம் ஒரு வைத்தியருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக. හැබැයි ඔබ දන්නවද සමහර වෛද්‍ය ශිෂ්‍යයන් ඉන්නේ.
ஆனால் சில நேரத்திலே அந்த வைத்திய இடத்திலே அவர்கள் சில மாணவர்கள் இருப்பார்கள். වෛද්‍ය ශිෂ්‍යයන් ඇවිල්ලා එක එක පරීක්ෂණ අත්හදා බලනවා රෝගීන් මත. சில நேரத்திலே அந்த வைத்தியத்தை கற்றுக்கொள்கிறதான மாணவர்கள் சிலர்களிடத்திலே வந்து தங்களுடைய பரிசோதனையை செய்து பார்ப்பார்கள். ඒක ඔවුන්ගේ ඉගෙන ගැනීමේ කොටසක් වෙන්න පුළුවන්. அது அவர்களுடைய படிப்பிலே ஒரு பக்கமாக இருக்கலாம். හැබැයි බොහෝ වෙලාවට ඒ රෝගියා අසරණ වෙනවා මොකද එක එක අත්හදා බැලීම් කරන නිසා. ஆனால் அந்த நோயாளியானவர் மிகவும் வருத்தப்படுவார். காரணம் இவர்கள் ஒவ்வொரு காரியங்களை அவரிடத்தில் முயற்சி பண்ணி பார்க்கும்போது ඒ තත්ත්වයක් තමයි මෙතන තියෙන්න ඇත්තේ සමහර විට. சில நேரத்திலே இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். අනිත් දේ තමයි කියනවා මේ යුද වෛද්‍ය ක්‍රමය හරිම වේදනාකාරී කියලා. அதே மாதிரி சொல்லுகிறார்கள் இந்த யூதர்களுடையதான இந்த வைத்திய முறை மிகவும் வேதனையான ஒரு காரியம். පාරම්පරික වෛද්‍ය ක්‍රමයක් இந்த பாரம்பரியதான இந்த வைத்திய முறை හැබැයි හරි වේදනාකාරී. ஆனா மிகவும் வேதனையான ஒரு காரியம். ඒ වගේම බොහෝ වෙලාවට ප්‍රතිඵල නැහැ. அதே போல அநேக நேரங்களில் இதற்கான பிரதிபலன் கிடையாது. දැන් අපි මේ වචනේ කියවලා බැලුවොත් இப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தையை வாசித்து பார்த்தால் අපේ මනසට යම් දෙයක් අපිට එකතු කර ගන්න පුළුවන්. எங்களுடைய இருதயத்துக்கு எங்களுடைய மனதுக்கு நாங்கள் இதே ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். නොයෙක් වෙදුන්ගෙන් බොහෝ දේ විඳ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு තමා සතු සියල්ල වියදම් කළ පසුත් தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு කිසි පලක් නොලැබ சற்றிலும் குணமடையாமல் කිසි ප්‍රතිඵලයක් තිබුණේ எந்த விதமான பிரதிபலனும் இருக்கவில்லை. බොහෝ වෛද්‍යවරු අය මත වැඩ කරා. அநேக வைத்தியர்கள் அவரிடத்திலே வேலை செய்தார்கள். වට බෙහෙත් අත්හදලා බලන්න ඇති. சில நேரத்திலே அநேக வைத்திய முறைகளை அவரிடத்திலே பயன்படுத்தி இருக்கலாம். ස්ත්‍රියක් ஒரு பெண் අස්වාභාවික හැමෝටම කියන්න බැරි රෝගයක්. பொதுவாக எல்லோருக்கும் சொல்ல முடியாத ஒரு நோய். පොඩක් හිතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். පොඩක් කල්පනා කරලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். කිසි පලක් ලැබුණෙත් නැහැ. මොකද දුන්න බෙහෙත් වලින් ඒ ડોක්ටර්ස්ලා වෛද්‍යවරු ඇයට කිසි පලක් ලැබුණේ නැහැ. සුවයක් ලැබුණේ නැහැ. அந்த வைத்தியர்கள் கொடுத்ததான மருந்துகள் அந்த வைத்தியர்கள் செய்த முறைகள் எதுவுமே அவருக்கு ஒரு சற்றும் சுகமடையவில்லை. කියනවා ඇය වඩා අමාරුවට පැමිණ සිටියාය. அவர் சொல்லுகிறார் மிகவும் வருத்தப்பட்டு அவர் சற்றிலும் குணமடையாமல் இருந்தார் என்று சொல்லி. සිංහලෙන් කියමනක් තියෙන අපි කබලෙන් ලිපට වැටෙනවයි කියලා. சிங்களத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, அந்த மேலே அடுப்புக்கு விழுவார்கள் என்று சொல்லி மேலே இருந்து. දැන් ඒ මේ தත්ත්වය අපේ හිතේ තියාගෙන අපි ඉක්මනට කාරණා කීපයක් බලමු. இந்த சூழ்நிலையை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு சீக்கிரமாக காரியங்களை பார்ப்போம். අපි පීඩාව තුල ඉන්නකොට நாங்கள் பாடுகளிலே இருக்கும்போது මොකද මේ වචනේ මේ කොටසේ අන්තිම පදේ 34 වෙනි පදයෙන් කියනවා இந்த வார்த்தையில 34வது வசனம் சொல்லுகிறது, මේ අය සුවය ලැබුවන් පස්සේ යේසුස් වහන්සේ කියනවා දියණියනි சுகம் பெற்றதுக்கு பின்பதாக அவர் சொல்லுகிறார், නුඹ සුව කළේය மகளே உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது, සමාදානයෙන් ගොස් சமாதானத்தோட போய் නුඹේ පීඩාවෙන් සුවපත්ව සිටින්න. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். නුඹේ පීඩාවෙන් සුවපත්ව සිටින්න. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. අපිට තියෙන ප්‍රශ්න සමහරලාවට சில நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ඒක ප්‍රශ්නයක් හැටියට අවසන් වෙන්නේ නැහැ. ඒක අවසන් වෙන්නේ පීඩාවක් அது හැටියට. பிரச்சனையாக முடிவடையாது, அது ஒரு பாடாக மாறிவிடும். අපිට තිබෙන රෝගය සමහර වෙලාවට சில நேரத்தில் எங்களுக்கு இருக்கிறதான நோய்கள் ඒක රෝගයක් විතරක් නෙමෙයි දැන් ඒක අපේ ජීවිතයටම පීඩාවක් වෙනවා. அது ஒரு நோய் மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு பாடாக மாறிவிடும். අපිට තියෙන ණය ප්‍රශ්න අපිට තියෙන මුදල් ප්‍රශ්න සමහර වෙලාවට சில நேரத்திலே பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ඒක දැන් හිඟකමක් විතරක් නෙවෙයි. அது ஒரு குறைபாடான ஒரு காரியம் மட்டுமல்ல, අපිටත් අපේ දරුවන්ටත් අපේ පවුලටත් දැන් පීඩාවක්. அது எங்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பாடுகளாக மாறிவிடும். මේ ස්ත්‍රියගේ රෝගය இந்த ஸ்திரீனுடைய அந்த நோய் ඇයට පීඩාවක් වෙලා තියෙනවා. அவளுக்கு ஒரு வேதனையாக இருந்தது. ඒ පීඩාවෙන් තමයි යේසුස් වහන්සේ ඇයව සුවපත් කළේ. அந்த பாடுகள் அப்படிப்பட்டால் வேதனையில் தான் தேவன் அவளை சுகப்படுத்தினார். පළවෙනි කාරණාව முதலாவது, ஒரு ඔබ පීඩාව තුල ගමන් කරනකොට நீங்கள் பாடுகள் மத்தியிலே செல்லும்போது ඔබේ වචන හරි බලවත්. உங்களுடைய வார்த்தைகள் மிக வல்லமையானது. මතක තියාගන්න ඔබගේ වචන තුල බලය තිබෙනවා. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தைகளிலே வல்லமை உள்ளது. 28 වෙනි පදය කියනවා 28வது வசனம் சொல்லுகிறது, මේ ස්ත්‍රිය කියනවා இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், උන්වහන්සේගේ වස්ත්‍රවලට පමණවත් අත ගැස්සුවොත් அவருடைய ஆடையை மாத்திரம் தொட்டால் මට සුව ලැබේ යයි எனக்கு சுகம் கிடைக்கும் என்று
කීවාය அவள் சொல்லி කීවාය என்று சொல்லி අපිට ඔතන මිස් වෙන්න පුළුවන් සමහර වෙලාවට. சில நேரத்தில் இதை நாங்கள் விட்டு விடலாம். ඇය කියනවා அவள் சொல்லுகிறாள், යේසුස් වහන්සේගේ වස්ත්‍ර වලට හරි මම අත ගැහුවොත් මට සුවය ලැබෙනවා. இயேசுவுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகமாகும் என்று சொல்லி. ඇය හිතුවේ පමණක් නෙවෙයි. அவள் நினைத்தது மாத்திரம் அல்ல, ඇය ඒක කතා කරනවා. அவள் அதை பேசினாள், கதைத்தாள், කියනවා அதை அவள் கூறினாள். මම දන්නේ නැහැ කාටද කිව්වේ කියලා. எனக்கு தெரியாது அதை யாருக்கு சொன்னாள் என்று මේ சொல்லி. වගේ රෝගයක් හැමෝත් එක්කම කිය යන්නත් බෑ. இப்படியாப்பட்ட ஒரு நோயை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. සමහර විට ඇය ඇයටම කියා ගන්න ඇති. சில நேரத்திலே அவளுக்கே பேசிக் கொண்டிருக்கலாம். හැබැයි ඇය කතා කරා. ஆனால் அவள் கதைத்தாள். මොකක්ද කතා කරේ? அவள் என்ன காரியத்தை கதைத்தாள்? අවුරුදු 12ක් මේ රෝගෙන් පීඩා වින්දා. 12 வருடங்கள் இந்த நோயிலே நான் பாடுகளை வேதனை அனுபவித்தேன். පීඩාව ගැන කතා කරන්නේ නැහැ. யாரும் இந்த வேதனை குறித்து கதைக்க மாட்டார்கள். රෝගය ගැන කතා කරන්නේ නැහැ. இந்த நோயை குறித்து கதைக்க மாட்டார்கள். ඇයට වැරදුන වෛද්‍යවරු ගැන කතා කරන්නේ නැහැ. அந்த பிழைத்து போன வைத்தியர்களை குறித்து கதைக்க மாட்டார்கள். වියදම් වෙච්ච හැම සතයක් ගැන කතා කරන්නේ නැහැ. அவளுக்கு செலவழித்த பணங்களை குறித்து அவள் கதைக்கவில்லை. කතා කරනවා මගේ සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය විසඳුම ගැන. அவள் கதைக்கிறாள், பிரியமான சகோதர சகோதரிகளே, அவளுடைய தீர்வை குறித்து. කතා කරනවා මගේ සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය සුවය ගැන. அவள் கதைக்கிறாள் தன்னுடைய சுகத்தை குறித்து. ඒ වගේම අය කතා කරනවා அதே போல அவள் சொல்லுகிறாள் ඒ සුවය දෙන්න පුළුවන් මාර්ගය ගැන. அவள் சொல்லுகிறாள் தனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் வழியை குறித்து. යේසුස් වහන්සේගේ සලුවට හරි මම අත ගැහුවොත් මට සුවය ලැබේ. இயேசுவுடைய வஸ்திரத்தியாகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். ඔබ ඔබේ ප්‍රශ්නය ගැන මොනවද කතා කරන්නේ? நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை குறித்து எதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், பேசுகிறீர்கள்? ඔබට රෝගයක් තිබෙනවා නම් ඔබ ඒ රෝගය ගැන මොද හැම වෙලේම කතා කර කර ඉන්නේ? உங்களுக்கு ஒரு நோய் இருக்கும் என்றால் எப்பொழுதும் அந்த நோயை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? සෙනෙවන්ත මේක අහගන්න හොඳට. பிரியமானவர்களே, இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். අපේ වචනවල බලය තිබෙනවා. எங்களுடைய வார்த்தையிலே வல்லமைகள் இருக்கிறது. අපි අපේ ප්‍රශ්නය විසඳුම ගැන කතා නොකර ප්‍රශ්නය ගැන කතා කරන්න අපේ විසඳුම අපේ ඈතට යන්න යනවා. எங்களுடைய வாழ்க்கையிலே தீர்வை குறித்து நாங்கள் கதைக்காமல் எங்களுடைய பிரச்சனையை குறித்து கதைக்கும் போது அந்த தீர்வானது மிக தூரமாய் தள்ளி செல்கிறது. මම දන්නේ මේක හරියට පරිවර්තනය වෙයිද කියලා. எனக்கு தெரியாது இது சரியாக மொழிபெயர்க்கப்படுமா என்று சொல்லி. බොහෝ වෙලාවට අපේ කටින් පිට වෙන්නේ විසඳුම නෙවෙයි. அநேக நேரங்களிலே எங்களுடைய வாயிலிருந்து வெளியேறுகிறதான காரியம் தீர்வு அல்ல. බොහෝ වෙලාවට අපේ කටින් පිට වෙන්නේ විසඳුම. சில நேரங்கள் அநேக நேரங்களிலே எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான காரியம் தீமையான காரியங்கள். ඔබට තේරෙනවද මම කියන දේ? விஷப்புகை, විසඳුම නෙවෙයි. அதாவது தீர்வு அல்ல, சொல்யூஷன் එක නෙවෙයි. அதற்கான தீர்வு அல்ல. බොහෝ වෙලාවට අපි කතා කරන්නේ அநேக நேரங்களில் நாங்கள் கதைப்பது, නැත්නම් අපේ කටින් පිට වෙන්නේ எங்களுடைய வாயிலிருந்து வெளியிலே வருவது විසඳුම. விஷ புகை. මම පොඩ්ඩක් පැහැදිලි කරන්නම් ඔබට. இன்னும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ඔබ ජීවත් වෙන්නේ මදුරුව ඉන්න පළාතක නම් වැඩියෙන්. நீங்கள் வாழ்வது அநேகமாக நுளம்பு இருக்கிறதான பிரதேசத்தில் என்றால், දැන් අපි ජීවත් වෙන රාජගිරියේ நாங்கள் வாழ்வது ராஜகிரியிலே. අපි ඉන්න නිවස ළඟ ඇලක් තියෙනවා. நாங்கள் இருக்கிறதான அருகிலே ஒரு ஓடை இருக்கிறது. ඒ ඇලේ ගොඩක් මදුරුවෝ. அந்த ஓடையிலே அதிகமாக நுளம்புகள் இருக்கும். ඉතින් නිතර අපිට දකින්න පුළුවන් ஆகவே தொடர்ந்து எங்களுக்கு பார்க்க முடியும். දුමක් ගහගෙන යන්නේ මදුරුව මරන්න නැති කරන්න. அந்த புகை அடித்துக் கொண்டு போவார்கள் அந்த நுளம்பை இல்லாமல் ஆக்குவதற்கு. ඒකේ නම මට නම මතක නැහැ ඒකේ. எனக்கு அதனுடைய பெயர் தெரியாது. දුමක් ගහගෙන යනවා නේද? මුළු පළාතම වැහෙනවා ඒ දුමෙන්. புகை அடித்துக் கொண்டு போவார்கள். முழு அந்த அந்த இருக்கிறதான பிரதேசமே புகையினால் நிரம்பிவிடும். දැන් ඒ දුම ගහනකොට அந்த புகையை அடிக்கும் பொழுது අපි ගේ දොර ඇරලා එළියට අනේ හරි චෝයි අනේ මාර දුමක් නේ මේක කියලා අපි යනවා ඒ දුම ළඟට. நாங்கள் மிக மகிழ்ச்சியாக செல்வோமா, நல்ல ஒரு புகை என்று சொல்லி நாங்கள் கதவை திறந்து கொண்டு வெளியிலே. නෑ නෑ நே අපි දොරවල් වහ ගන්නවා. நாங்கள் இல்லை நாங்கள் கதவை பூட்டிக் கொள்வோம். ඒ ළඟින්වත් යන්නේ නැහැ. நாங்கள் அது கிட்டத்திலே கூட செல்ல மாட்டோம். අර අය මාස්ක් දා ගන්නවා. சில நேரத்திலே சிலர்கள் மாஸ்க் போட்டுக் கொள்வார்கள். ඇයි ஏன்? ඒ දුම විසයි. அந்த புகையானது விஷமான காரியம். ඒ දුම විසයි.
அந்த புகை விஷம் මදුරුවන්ව මරනවා නම් நுளம்பை கொல்ல முடியும் என்றால் මනුෂ්‍යයටත් විසයි. மனிதர்களுக்கும் அது விஷம். සමහර වෙලාවට சில நேரத்திலே අපිට ප්‍රශ්න තියෙනකොට எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது මොනවද කතා කරන්නේ? நாங்கள் பேசுகிறோம், අපි කොඳුරනවා. நாங்கள் முறுமுறுக்கிறோம். අපි ප්‍රශ්නේ වගකීම බාර ගන්නේ අපි කාවරි අල්ලලා දොස් කියනවා. நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, யாரையாவது ஒருவரை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம். අපි කාට හරි චෝදනා කරනවා. யாருக்காவது நாங்கள் குற்றம் கூறுகிறோம். අපේ වැරද්ද වහගන්න නැත්නම් අපේ වැරද්දෙන් ගැලවෙන්න අපි වෙන කාගේ හරි පිට වැරද්ද පටවනවා. எங்களுடைய பிரச்சனையை மூடிக்கொள்ள நாங்கள் அதை மறைத்துக்கொள்ள வேறொரு இடத்தில் நாங்கள் பழி சுமத்துகிறோம். ස්නේහවන්තය, பிரியமானவர்களே, අපේ මුඛයෙන් විස දුම පිට වෙනවා. எங்களுடைய வாயிலே விஷ புகை வெளியேறுகிறது. පිට වෙන්න ඕනේ විසඳුම. ஆனால் புறப்பட வேண்டும் தீர்வு. පිට වෙන්නේ විස දුම. ஆனால் புறப்படுகிற காரியம் விஷ புகையா இருக்கிறது. හරිද? කියපෝ පරිවර්තනේ හරිද? thank you. අපි හොඳ අත්පොළ සන්නාදයක් දෙමු. අපේ පීඩාවේදී எங்களுடைய பாடுகளிலே විස දුම නවත්තලා விஷ புகையை நிறுத்திவிட்டு විසඳුම කතා කරා. தீர்வை நாங்கள் பேச வேண்டும். මේ ස්ත්‍රී එක තමයි කරේ පළවෙනි දේ. இந்த ஸ்திரியானவள் முதலாவது செய்தது அதுதான். යේසුස් වහන්සේගේ සලුවට හරි මම අත ගැහුවොත් මට සුවය විසඳුම සුවය ලැබෙන්න යනවා. இயேசுவுடைய வஸ்திரத்தாகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தார். උපදේශ 12:18 මෙහෙම කියනවා. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். නොසැලකිලිමත් වචන කඩු පහරක් මෙන් ඇනේ. ඒත් ප්‍රඥාවත් අයගේ දිව සුවය ගෙනේ. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்று சொல்லி. ඔබට පීඩාවක් තියෙනවා කියන්නේ ඔබ ප්‍රඥාවන්ත නැහැ කියන එක නෙවෙයි. உங்களுக்கு பாடுகள் இருக்கிறது என்று சொல்வது நீங்கள் ஞானமானவர்கள் இல்லை என்று அல்ல. හැබැයි කරුණාකර ඔබේ පීඩාවේදී ඔබේ ප්‍රශ්නේදී ඔබේ රෝගයේදී ප්‍රඥාවන්ත වෙන්න. ஆனால் தயவு செய்து உங்களுடைய பிரச்சனையிலே பாடுகளிலே நீங்கள் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ප්‍රඥාවෙන් කතා කරන්න. ஞானமாய் நீங்கள் பேசுங்கள். ප්‍රඥාවන්තයාගේ මුඛයේ වචනවල සුවය තිබෙනවා. ඔබේ සුවය ගැන කතා කරන්න. ஞானமுள்ளவனுடைய பேசுகிறதான வார்த்தையிலே சுகம் உண்டு, நீங்கள் சுகத்தை பேசுங்கள். දෙවෙනි කාරණාව ඉක්මනට යනවා අපිට වෙලාව යන නිසා. எங்களுக்கு நேரம் போகிறபடி நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். දෙවෙනි කාරණාව. இரண்டாவது, ඇදහිල්ලේ ස්පර්ශය විසඳුම ගෙන දෙයි. விசுவாசத்தின் தொடுதல் தீர்வை தரும். මෙතන කියනවා මේ ස්ත්‍රිය සමූහය අතරින් පස්සෙන් ඇවිත් උන්වහන්සේගේ සලුවට අත ගැසුවාය. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜன கூட்டத்துக்கு நடுவிலே சென்று இயேசுவுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி. උන්වහන්සේගේ සලුවට අත ගසපු මොහොතේම ඇයට දැනුණා ඇගේ ශරීරයේ ඒ ලේ පිටවීම වියලුණා, ඇයට සුවය ලැබුණා කියලා. அவள் அறிந்து கொண்டால் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்ட சமயத்திலே ஒரு சுகத்தையும் அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போனதையும் அவள் அறிந்து கொண்டாள். හැබැයි ඒ වෙලාවේ තව දෙයක් සිද්ධ වුණා. ஆனால் இன்னொரு விடயம் நடைபெற்றது. මේ ස්ත්‍රිය සුවය ලැබුවා. இந்த ஸ்திரியானவள் சுகத்தை பெற்றால் යේසුස් වහන්සේටත් යම් දෙයක් වුණා. இயேசுவுக்கும் ஒரு நன்று நடந்தது. මොකක්ද යේසුස් වහන්සේට වුණේ? என்ன நடந்தது இயேசுவுக்கு? යේසුස් වහන්සේට දැනුණා තමා තුල තිබුණ ආනුභාවය පිට වුණා කියලා. இயேசு அறிந்து கொண்டார் தன்னுடைய சரீரத்தில் இருந்தான ஒரு அபிஷேகம் வெளியேறினதை குறித்து. තමා තුල ආලේපය සුව කිරීමේ බලය පිට වුණා කියලා. தன்னிடத்தில் இருந்த ஒரு அபிஷேகம், அந்த சுகமாக்கும் விடயம் வெளியிலே சென்றதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? වහන්සේ කියනවානේ ශුද්ධාත්මයන් වහන්සේ මාව ආලේප කරලා තිබෙනවා. கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். නින්දන්ට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න. ஏழையானவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, ඉරගෙවල් වල අය නිදහස් කරන්න. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்கு, පීඩා විඳින අයට සුවය ගේන්න. பாடு உள்ளவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக තුල ආලේපය තිබ්බා. அவருக்கு கூட அந்த அபிஷேகம் இருந்தது. අනුභව බලය සුවේ බලය එදත් තිබ්බා අදත් තිබෙනවා. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் அன்றும் காணப்பட்டது, இன்றும் காணப்படுகிறது. ඒ ආලේපෙන් ඒ ආනුභාවයෙන් අද ඔබේ රෝගය සුවවි, ඔබේ පීඩාවෙන් දෙවියන් වහන්සේ ඔබව නිදහස් කරන්නට සූදානම් සිටිනවා. அந்த வல்லமையினாலே, அந்த அபிஷேகத்தினாலே, அந்த சுகத்தினாலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார்.
விரும்புகிறார். එම උන්වහන්සේගේ බලය පිට වුණාම ஆகவே இப்படி தேவனுடைய அபிஷேகம் வல்லமை வெளியே சென்றதோடு උන්වහන්සේ නැවතුණා. ஆண்டவர் நின்று கொண்டார், හැරිලා බැලුවා. திரும்பி பார்த்தார், ගෝලයන්ගෙන් අහනවා சீஷர்களிடத்திலே கேட்கிறார், කවුද මාව ස්පර්ශ කළේ? யார் என்னை தொட்டது? දහස් ගණන් සෙනගක් මැද්දේ ஆயிரக்கணக்கான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே උන්වහන්සේට දැනුණා ඒ ඇදහිල්ලේ ස්පර්ශය. தேவன் உணர்ந்து கொண்டார் அந்த விசுவாசத்தின் தொடுதலை. මොකද උන්වහන්සේගෙන් ඒ බලය නිදහස් වෙච්ච නිසා. காரணம் அந்த தேவனுடைய சரத்திலிருந்து அந்த வல்லமை வெளியேறது நிமித்தமாக. ගෝලය මොකක්ද කියන්නේ? ගෝලය මොකක්ද කියන්නේ? சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ගෝලයෝ කියනවා சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ස්වාමිනී මෙච්චර මනුෂ්‍යයන් ඔබ වටේ තෙරපීගෙන ඉන්නවා. சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அநேக திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். අහනවා කවුද මාව ස්පර්ශ කළේ කියලා. நீர் கேட்கிறீர் யார் என்னை தொட்டது என்று சொல்லி. ගෝලයන්ටවත් තේරුනේ නැහැ මෙතන වෙච්ච දේ මොකක්ද. சீஷர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை இந்த இடத்தில் நடந்ததை. ගෝලයන්ටත් තේරුනේ නැහැ යේසුස් වහන්සේ මොනවද මේ කියන්නේ කියලා. சீஷர்களும் அறிந்து கொள்ளவில்லை இயேசு எதை சொல்ல வருகிறார் என்று சொல்லி. මම ඔබට කියන්නේ මගේ ස්නේහවන්ත සහෝදරයා සහෝදරිය. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே, යේසුස් වහන්සේ වටේ තෙරපෙන කෙනෙක් වෙන්න එපා. இயேசுவுக்கு பின்பதாக நீங்கள் நெருக்குகிறதான ஜனமாய் இருக்க வேண்டாம். යේසුස් වහන්සේ වටේ නිකන් තෙරපීගෙන ඉන්න කෙනෙක් වෙන්න එපා. இயேசுவை சுற்றி நீங்கள் அவரை நெருக்குகிறதான ஒருவராய் இருக்க வேண்டாம். ස්ත්‍රිය වගේ ඇවිල්ලා යේසුස් වහන්සේව ඇදහිල්ලෙන් ස්පර්ශ කරන කෙනෙක් වෙන්න. அந்த ஸ்திரியை போல இயேசுவிடத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற ஒருவராய் மாறுங்கள். යේසුස් වහන්සේ වටේ තෙරපෙන අය මෙන්න මේ වගේ. இயேசுவை சுற்றி நெருக்குகிறதானவர்கள் இதை போன்று. පිටතින් ළඟයි උන්වහන්සේට. அவர்கள் வெளிப்புறமாக ஆண்டவரிடத்திலே சமீபமாய் இருக்கிறார்கள், හදවත දුරයි. ஆனா அவருடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது. සභාවට එනවා. சபைக்கு வருவார்கள், අත්තුස්තර නමස්කාර කරනවා. கைகளை உயர்த்தி நமஸ்கரிப்பார்கள், යාඥා කරනවා. ஜெபிப்பார்கள், සමාදන් දානවා. தசம பாகம் போடுவார்கள், යාඥා කරගන්නවා. ஜெபம் செய்து கொள்வார்கள், ආපහු නිවසට යනවා. மறுபடியுமாய் செல்வார்கள். ඊට පස්සේ තමන්ගේ පුරුදු පරිදි ජීවිතය අරගෙන යනවා. மறுபடியுமாக தன்னுடைய பழக்க வழக்கத்தின் படியே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள். පිටස්තරෙන් පෙන්වනවා තමා උන්වහන්සේට ළඟයි කියලා. வெளிப்புறமாக காண்பிக்கிறார்கள் தான் தேவனோடு சமீபம் என்று சொல்லி. පිටස්තරේ හැම ලකුණක්ම පෙන්වන්නේ තමා යේසුස් වහන්සේට ළඟයි. தன்னுடைய எல்லா வெளிப்புறமான அடையாளங்களும் காண்பிக்கப்படுகிறது, நான் இயேசுவோடு சமீபமாக இருக்கேன் என்று சொல்லி. අභ්‍යන්තරයේ හදවතේ කිසි ස්පර්ශයක් නැහැ. ஆனால் தன்னுடைய உள்ளான இருதயத்திலே எந்த விதமான ஒரு தொடுதலும் கிடையாது. යේසුස් වහන්සේගේ අභිමුඛත්වය ගැන කිසි තෙතමනයක් නැහැ. எந்த விதமான ஒரு ஈரமும் கிடையாது தன்னுடைய இருதயத்திலே இயேசுவை குறித்து. යේසුස් වහන්සේට සලකන්නේ මැජික් කාර්යයක් වගේ. මැජික් එක ලැබුවා අපි ගියා. இயேசுவை நாங்கள் கண்கிறவர்கள் போற அவர்களை கண்டுவிட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். යේසුස් වහන්සේ සලකන්නේ බොහෝ වෙලාවට කපු මහතෙක් වගේ විවාය හරි ගියා. ආය යනවාද කපු මහතයව බලන්න. நாங்கள் செல்வோமா அந்த மந்திரங்கள் சொல்கிறவர்கள் இடத்திலே? නැත්තම් සමහර ඩොක්ටර් කෙනෙක් වගේ. சில நேரத்தில் அவர் வைத்தியரை போல. ලෙඩක් හැදුනම ඩොක්ටර් ළඟට යනවා බෙහෙත් ගන්නවා එච්චරයි. நாங்கள் நோய்வாய்ப்பட்டவுடன் டாக்டர் இடத்திலே செல்வோம், மருந்து எடுப்போம், சென்று விடும், அவ்வளவுதான். ආපහු ඩොක්ටර්ව මතක් වෙන්නේ ආය ලෙඩක් හැදෙනකොට. மறுபடியும் டாக்டர் ஞாபகம் வருவார் திரும்ப ஒரு நோய் வரும்போது. ඩොක්ටර්ගේ බර්ත්ඩේ එකට කෝල් කරලා විශ් කරන්නේ නැන්නේ හැපි බර්ත්ඩේ ඩොක්ටර් කියලා. அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் கால் பண்ணி விஷ் பண்ண மாட்டோம் தானே. සභාවේ ගොඩක් අය මේ වගේ. சபையிலே அநேக பேர் இப்படிதான். වටේ උන්වහන්සේගේ තෙරපීගෙන ඉන්න අය හැබැයි කිසි ස්පර්ශයක් ඇදහිල්ලක් තෙතමනයක් උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ කෙරෙහි නැත. அவரை சுற்றி எப்பொழுதும் நெருக்கிக் கொண்டு அவரிடத்திலே அவர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இருதயத்திலேயோ எந்த விதமான ஒரு ஈரமும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். සමග ගමන් කරන අය. රැල්ල සමග. அவர்கள் அலைகளோடு கூட பிரயாணம் செல்கிறவர்கள். අනිත් හැමෝම මේක කරනවා ඒ නිසා මමත් කරනවා. மற்ற எல்லாரும் இதை செய்கிறார்கள், ஆகவே நானும் செய்கிறேன். රැල්ල සමග ගමන් කරනවා. அவர்கள் அலைகளோடு பயணம் செய்கிறார்கள், හැබැයි උන්වහන්සේව අනුගමනය කරන්නේ නැහැ. ஆனால் தேவனை அவர்கள் பின்பற்றுவது கிடையாது. ස්නේහවන්ත සහෝදරයා සහෝදරිය. பிரியமான சகோதர சகோதரிகளே, ඔබේ විසඳුමට ඔබේ පීඩාවෙන් පිළිතුරට සුවයට අත්‍යවශ්‍ය දේ ඇදහිල්ලේ ස්පර්ශය මේ ස්ත්‍රිය වගේ. பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய சுகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் விசுவாசத்தின் தொடுதலாய் இருக்கிறது. තුන්වෙනි කාරණාව. மூன்றாவது பாயிண்ட், ඔබේ පීඩාවේදී ඔබේ අමාරුකමේදී உங்களுடைய வேதனையிலே, உங்களுடைய கஷ்டத்திலே මේක හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், මේක හොඳටම අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். දේව දරුවෙක් වීමේ වරප්‍රසාදය අතහරින්න එපා. தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் வரப்பிரசாதத்தை, பாக்கியத்தை விட்டு விடாதீர்கள்.
දේව දරුවෙක් වීමේ ආශිර්වාදය අමතක කරන්න එපා. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறத அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ඔබේ පීඩාවේ මතක තියාගන්න. உங்களுடைய பாடுகளை ஞாபகம் வைத்துக் ඔබ கொள்ளுங்கள். කතා කරන්නේ මොකක්ද? විසඳුමද නැත්නම් ඔබෙන් පිට වෙන්නේ විසඳුමද? சில நேரத்திலே நீங்கள் பேசுவது நீங்கள் தீர்வையா இல்லாவிட்டால் விஷமான புகையா. දෙවනුව මතක තියාගන්න ඔබ උන්වහන්සේ වටේ තෙරපි ගෙන නිකන් ඉන්න කෙනෙක්ද උන්වහන්සේව ඇදහිල්ලෙන් ස්පර්ශ කරන කෙනෙක්ද? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக நீங்கள் தேவனை நெருக்குகிறதான ஒரு கூட்டமா இல்லாவிட்டால் அவரை தொழுகிற ஒரு கூட்டமா. තුන්වෙනි දේ මතක තියාගන්න. மூன்றாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். දේව දරුකම තමයි වඩාත්ම වැදගත්ම වටිනාම ආශිර්වාද. தேவனுடைய பிள்ளையாக இருப்பதே மிகவும் பெருமதியான ஒரு காரியமா இருக்கிறது. ඒක අමතක කරන්න. அதை மறந்து விடாதீர்கள். 34 වෙනි පදේ 34வது வசனம் මේ කොටස අවසානයේ இந்த பகுதியின் கடைசி යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், දියණියනි மகளே දියණියනි மகளே දියණියනි மகளே නොඹේ ඇදහිල්ල නුඹව සුව කළේ. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. සෙනෙවන්ත මේ කතාව ආරම්භ වෙන්නේ කොහමද? இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது? කොහමද මේ කතාව ආරම්භ? எப்படி இந்த கதை ஆரம்பிக்கிறது? අවුරුදු 12ක් ලේයාමේ රෝගිය තිබුණ ස්ත්‍රියක්. 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள இரத்த உதிரமுள்ள ஒரு ஸ்திரீ. නමක් නැහැ. பெயர் இல்லை, අනන්‍යතාවයක් නැහැ. ஒரு அடையாளம் இல்லை. ස්ත්‍රියක්. ஸ்திரீ ඒ වගේ තමයි දිගටම කියන්නේ. தொடர்ந்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. හැබැයි අවසානයේ යේසුස් වහන්සේ කියනවා දියණියනි. ஆனால் கடைசியாக இயேசு சொல்லுகிறார், மகளே. ඔබ දන්නවද මේ හාස්කමේ වඩාත්ම වැදගත්ම දේ මොකක්ද කියලා? உங்களுக்கு தெரியுமா இந்த அற்புதத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி? 12ක් මෙච්චර පීඩා විඳලා සුවය ලැබුවා. ඒක ඒ ස්ත්‍රියට ගොඩාක් වැදගත් වෙන්න ඇති. 12 வருடங்கள் அவள் பிரயாசப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டால் அது மிக முக்கியம். හැබැයි මම මෙහෙම හිතනවා. ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன். මම හිතනවා நான் நினைக்கிறேன் ඊටත් වඩා அதை பார்க்கிலும் කවුරුත් ගණන් ගත්තේ නැති யாரும் கணக்கெடுக்காத ක්ෂේප වීම ලැබපු புறக்கணிக்கப்பட்ட දොස්තරවරුන්ගෙන් ගොඩාක් දේවල් වින්ද குற்றம் சாட்டப்பட்ட අතේ පිච්චයක් නැති වෙනකන් සල්ලි වියදම් කරපු கையிலே ஒரு சதமும் இல்லாமல் செலவழித்து අබලෙන් ලිපට වැටුණු அந்த இடத்திலிருந்து விழுந்து போன මේ ස්ත්‍රියට இந்த பெண்ணுக்கு බොහෝ අනිත් පූජකවරු මනුෂ්‍යයන් පුරුෂයන් නැත්තම් නායකයෝ ප්‍රතික්ෂේප කරන அநேக போதகர்கள் அநேகம் பேர் பெரியவர்கள் இவரை புறக்கணிக்கும் பொழுது මේ ස්ත්‍රියට இந்த ஸ்திரிக்கு යේසුස් වහන්සේ இயேசுவானவர் ප්‍රේමයෙන් කියනකොට அன்பாக சொல்லும்போது, දියණියනි மகளே දියණියනි மகளே මම හිතනවා நான் நினைக்கிறேன் ඒක තමයි ඇහැට වඩාත්ම වැදගත්ම වටිනා වූ වචනය. அதுதான் அவளுக்கு மிக பெருமதியான முக்கியமான ஒரு வார்த்தையா இருந்திருக்க கூடும். ඒ සුවයට වඩා அவளுடைய சுகத்தை பார்க்கிலும் එදා දැනගත්තා அன்று அவள் அறிந்து கொண்டாள், මම යේසුස් වහන්සේගේ දුවෙක් වුණා. நான் தேவனுடைய மகள், මම යේසුස් වහන්සේගේ දරුවෙක්. நான் இயேசுவுடைய பிள்ளை. සෙනෙවන්ත සහෝදරයා සහෝදරිය பிரியமான சகோதர சகோதரிகளே, යේසුස් වහන්සේ ඔබගේ පුද්ගලික ගැලවුම්කාරය ලෙස පිළි අරන් තිබෙනවා නම් நாங்கள் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் උන්වහන්සේගේ දරුවෙක්. நாங்கள் தேவனுடைய பிள்ளை. ප්‍රශ්න එයි, பிரச்சனை வரும், ප්‍රශ්නයයි, பிரச்சனை போகும், රෝග එයි, நோய்கள் வரும், සුවය ලබයි අද. அதுக்கு பின்பதாக சுகம் கிடைக்கும் என்று රෝගයක් එයි. இன்னொரு வியாதி வரும் நாளைக்கு, මුදල් ප්‍රශ්නයක් අද එයි. பண பிரச்சனை என்று வரும், අද ඒක විසඳෙයි. இன்று அது சரியாக மாறும். තව ප්‍රශ්නයක් එයි. ஆனால் இன்னொரு பிரச்சனை வரும். හැබැයි වෙනස් වෙන්නේ නැති එක දෙයක් තියෙනවා. ஆனால் மாறாத ஒரு காரியம் உண்டு. ඒ දේ තමයි அந்த ஒரு விடயம்தான் අපි දෙවියන් වහන්සේගේ පුතෙක් දුවෙක් කියන ඒ වරප්‍රසාදය, நாங்கள் ඒ අනන්‍යතාවය. தேவனுடைய பிள்ளை மகன் என்கிறதான அந்த ஒரு புத்திர சுவிகாரம் ඒක වෙනස් වෙන්නේ නැහැ. அது மாறாத ஒரு விடயம். අන්න ඒ අනන්‍යතාවය තදින් අල්ල ගන්න. அந்த அடையாளத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். නැගිට සිටමු. நாங்கள் எழுந்திருப்போம்.